இந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்டே அவங்க அம்மா இறந்து போன கலரையே நோண்டிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க அம்மாவை எப்படியாச்சும் உயிரோட கொண்டு வரணும்னு நினைக்கிறா. ஆனா அவளால முடியல. சோ அழுதுகிட்டே இருக்கிற அவகிட்ட அவ கூட படிக்கிற ஒரு பொண்ணு என்ன சொல்றா, நரகத்தோட நெருப்பை தாண்டினா அம்மா உயிரோட வந்துருவாங்கன்னு சொல்ல ஒரு சின்ன நெருப்பை டயருக்கு நடுவுல பத்த வச்சு அதை தாண்டி பாக்குறா. ஆனா அம்மா வரல. சோ இன்னொரு பக்கம் இருட்டான அறையில தன்னை மூடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டப்பாக்குள்ள போயிட்டு ஒரு 5 செகண்டுக்கு மூடிட்டு திரும்பி வெளியில வந்து பாக்குறா. அப்பவும் அவங்க அம்மா வரல. கடைசியா ஏதோ ஒரு மந்திரத்தை கத்துக்கிட்டு தனியா போய் நின்னு அந்த மந்திரத்தை சொல்லி அம்மாவை திரும்பி கூப்பிட்டா. அப்பவும் அம்மா வரல. ஆனா இவ பண்றது எல்லாத்தையும் பார்த்த அவங்க அப்பா அந்த பொண்ணு அங்கேருந்து அதட்டி கூப்பிட்டு வந்து இனிமே அம்மா வரமாட்டாங்க, அம்மா வர முடியாத தூரத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லவே அதை தாங்க முடியாத இந்த பொண்ணு திரும்பி ஓடி போய் அவங்க அம்மாவை புதைச்ச இடத்துல படுத்து அழுகுறா. ஆனா இந்த நேரம் பாருங்களேன், அவங்க அம்மா நிஜமாலுமே வந்துட்டாங்க. வந்த அம்மாவை கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் இங்கேயே இருக்க முடியாது, கண்டிப்பா போய் ஆகணும், நான் போனதுக்கு அப்புறம் அழக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லவே சரின்னு அவளும் ஒத்துக்கிட்டு அவளுக்கு வர கண்ணீரை அடக்கிக்கிட்டு அவங்க அம்மாவை வழி அனுப்பி வைக்கிறா. இப்படியே இந்த கதையை இங்க முடியுது. படத்தோட பேரு பெர்னட். படம் பிடிச்சிருந்தா சொல்லுங்க. ஃபுல் டீடைலான ஸ்டோரியை நம்மளுடைய சேனல்ல ரிவ்யூ பண்ணிடலாம்.